இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, நம்முடைய முன்னோர்கள் மனித வாழ்க்கைக்கு தேவையான பல பொன்மொழிகளை, பழமொழிகளை சொல்லி சென்றிருக்கிறார்கள். அதில் பல எல்லாமும் சொல்லலாம். மனுஷ வாழ்க்கைக்கு மிக அவசியமானவை. அதிலே ஒரு பழமொழி தான் இது. ஆமை புகுந்த வீடு விளங்காது என்று சொல்லுவார்கள். ஆமை புகுந்த வீடு விளங்காது. அது உண்மைதான். ஆமை என்றால் அவர் உயிரினத்தை சொல்லவில்லை, பொறாமையே சொன்னார்கள். எவன் ஒருவன் இன்னொருவன் மேல் பொறாமை கொண்டு வாழ்கிறானோ அவன் முன்னேற்றம் அடைவது மிக மிக கடினம். நீ உழைச்சி நீ முன்னேறு, அது உனக்கு வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். மாறாக ஐயோ அவன் வாழறானே, அவன் நல்லா இருக்கிறானே என்று நான் வயிற்றெரிச்சல் படுவது எந்த வகையிலும் நம்மை முன்னேற்றாது. இதுதான் இன்றைய நற்செய்தியினுடைய வாசகத்தினுடைய மைய கரு. ஏசப்பா ஒரு ஒரு ஓமையை சொல்லுகிறார். விண்ணரசு இந்த ஓமைக்கு ஒப்பாகும். ஒரு திராட்சை தோட்ட உரிமையாளர் தன்னுடைய தோட்டத்திற்கு ஆட்களை வேலைக்கு கூப்பிடுறாரு. காலையில் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தவங்க அந்த இடத்துக்கு வேலைக்கு போகிறாங்க. காலை 9 மணிக்கு ஒரு சிலர் வேலைக்கு போகிறாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறாரு. சிலர் வேலையெல்லாம் நிற்கிறாங்க. ஏன்ப்பா நிற்கிறீங்க? வேலை இல்லைங்க ஐயா. சரி, என் தோட்டத்துக்கு வேலைக்கு போங்க. ஒரு 10-11 மணிக்கு அவங்க போகிறாங்க. மதியம் பார்க்குற சில பேர் பார்க்குறாரு, என்னப்பா வேலை இல்லையா? இல்லைங்க. சரி, என் தோட்டத்து வேலைக்கு மதியம் அவங்கள. மாலை கூட சொந்த மொத்தம் என்ன பண்ணுற வேலைக்கு இப்படி அனுப்புகிறாரு. அப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, காலை, இடைப்பட்ட நேரம், மதியம், மாலை என்ன அவங்க தோட்டத்துக்கு வேலைக்கு போகிறாங்க. சாயந்தரம் வேலை முடியுது, எல்லாருக்கும் கூலி கொடுக்குறாரு. சமமாக எல்லோருக்கும் ஒரு தெனாரையும் கூலி கொடுக்குறாரு. அப்போ முன்பாக 8 மணிக்கு வந்த அந்த 9 மணிக்கு வந்த அந்த வேலைக்காரங்களும் கேட்குறாங்க, இது எப்படி நியாயமாகும்? நாங்கள் 9 மணிக்கு வந்தோம், நாங்கள் நாள் ஃபுல்லாக கடுமையாக உழைச்சோம், எங்களுக்கும் ஒரு தெனாரியும். இதை பாருங்க, மாலை இது வேலை முடித்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தாங்க இவங்களுக்கும் ஒரு தெனாரியுமா என்று தன்னுடைய ஆதங்கத்தை சொல்கிறாங்க. அதற்கு அந்த தோட்ட உரிமையாளருடைய வார்த்தை இது, எப்பா உனக்கு பேசின கூலி நான் கொடுக்குறேன்ல, ஏதாச்சும் குறை வைக்கிறேன்னா சொல்லி பார்ப்போம். கிடையாது. ஒரு தெனாரியம் கூலிக்கு நீ வேலைக்கு வந்து அதை நான் உனக்கு கொடுத்துட்டேன். நான் இன்னொருத்துக்கு கொடுக்குறேன் இல்லை, அது எதுக்கு உனக்கு? என்ன எங்கேருந்து அது உரிமையாளர் சொல்கிறார் பாருங்க. அப்போ நான் நல்லவராக இருப்பது உமக்கு பொறுக்கலையான்னு கேட்குறார். சர்களே, இந்த சிறு ஒரு ஓமை மட்டும் கிடையாது, இதில் தொடக்க திரு அவையினுடைய மாபெரும் வாழ்க்கை நிலையை உள்ள இருக்குது. விவிலிய அறிஞர்கள் இவ்வாறு சொல்கிறாங்க, எவ்வாறு தொடக்க திரு அவையிலே, கிறிஸ்துவ திருமறையில் என்ன பண்ணாங்க, ஆதியிலிருந்து வந்த யூதர்களும் இருந்தாங்க. அப்பப்போ மனம் மாதிரி சில என்ன பண்ணாங்க, அந்த கிறிஸ்துவத்தை தழுவுனாங்க, ஏசப்பா வந்து சேர்ந்தாங்க. அப்படி சேருகின்ற பொழுது முன்பு இருந்தவர்களுக்கும் இடையே வந்தவர்களுக்கும் புதிதாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் அந்த மக்களுக்கும் இது கொஞ்சம் போட்டி பொறாமை சண்டைகளாம் அங்கே வந்துச்சு. நான் தான் முதல்ல வந்து ஆதி கிறிஸ்தவன் அப்படின்னு, இன்னொருத்தர் இழிப்பா நீ இப்போ வந்து சேர்ந்தவனி என்று இந்த கால இடைவெளியான பிரச்சனை உண்டானது. சர்களே, ஆண்டவர் அங்கே சொல்கிறார், இந்த பொறாமைப்படாதீர்கள். நீ முன்ன வரையோ பின்ன வரையோ எல்லோரும் ஆண்டவர் மத்தியிலே சமம். ஆண்டவரை பொறுத்தவரை எல்லோரும் சமம். அவர் பாகுபாடு பார்ப்பது கிடையாது.
ஒரு நல்ல ஆயன், நல்ல மீட்பர் அவர், நல்ல போதகர் அவர், நல்ல குரு அவர், நல்ல தலைவர் அவர், நல்ல மெய்ப்பு, நல்ல ஆயன் அவர். அவர் தன் ஆடுகிட்ட எந்த பாகுபாடும் காட்ட மாட்டார் அவர். முதல் வாசகம் பாருங்க. இன்னைக்கு மந்தையை வழிநடத்தும் தலைவர்களே, என்ன பண்ணுங்க, நீதியோடு நடந்துக்குங்க, நியாயத்தோடு நடந்துக்குங்க என்று என்ன பண்றாரு ஆண்டவர் அறிவுரை கூறுகிறாருங்க. ஏன்னா உங்கள் மக்கள் மத்தியில் பாகுபாடு பார்க்காதீங்க, எல்லோரையும் ஒன்னா பாருங்க. எல்லோருக்கும் நீங்கள் தான் தலைவர், போதகர், ஆயன் என்று அறிவுரை சொல்றாரு. அதற்கு ஏற்ப ஆண்டவர் இயேசுனவரங்க பாருங்க, அற்புதமான ஊமை பாருங்க. பொறாமை கொள்ளாதே, அனைவரும் சமமாக நடத்து என்று நட்பமான கருத்தை ஆண்டவர் சொல்வாருங்க. சகோதரர்களே, நாம் என்ன பண்ணலாம், ஒரு ஒரு அலுவலகத்தில் ஒரு தலைவர் ஸ்தானத்தில் இருக்கலாம். நம்மளும் ஒரு 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 10 பேருக்கு மேல் அந்தஸ்தில் இருக்கலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் நாமும் யாருக்கும் பாகுபாடு காட்டக்கூடாது. இவன் தான் மேலே, நீ கீழே, இவங்க தான் வசந்த மரியாதை, இவங்க தான், உனக்கு கிடையாது, இழிவு என்று பாகுபாடு ஏற்றத்தாழ்வு பார்த்தால் அது ஆண்டவருக்கு எதிரான செயல். ஒன்று. இரண்டாவது, பொறாமை கொள்ளாதே. பொறாமை கொள்ளாதே. உனக்கு தேவையா, நீ ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்கு. நீ உழைச்சி முன்னேறு, நீ உழைச்சி முன்னேறு. அதை விடுத்து ஒருவருக்கு கிடைப்பதை பார்த்து நீ பொறாமை கொள்ளாது. இது ஆண்டவருக்கு எதிரான செயல். 2 விஷயங்கள் இன்றைய வாசகம் நமக்கு சொல்லுகிறது. ஒன்று, பாகுபாடு பார்க்காதே. இரண்டாவது, பொறாமை கொள்ளாதே. சகோதரர்களே, இதை கடைபிடிப்போம், கடவுளுடைய பிள்ளையாக வாழுவோம். நல்ல சந்திப்போம்.